பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசேக்கியேல் 16 அதிகாரம் 60 உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். எசேக்கியேல் 16 அதிகாரம் 60 சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன். தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். தேவன் தன்னோடு உடன்படிக்கை செய்தபடியால் அவர் சொன்னபடியே நோவா பேழையை செய்து அதற்குள் நுழைந்தார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் பேழையை விட்டு வெளியே வந்த நோவாவையும் அவர் குமாரனையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள், நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அந்த உடன்படிக்கையின்படியே ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார். யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். இவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு மோசேயை அழைத்து அடிமையாயிருந்த தன்னுடைய ஜனங்களை தான் உடன்படிக்கை செய்த தான் வாக்கு கொடுத்த கானான் தேசத்துக்கு நடத்தி வர செய்தார். யோசுவாவோடு உடன்படிக்கை செய்தார். நெகேமியாவோடு உடன்படிக்கை செய்தார். உன் வம்சத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். தாவீதோடு நித்திய உடன்படிக்கை செய்தார். அந்த நித்திய உடன்படிக்கையின்படி தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மோடு உடன்படிக்கை செய்தார். ஆதலால் தான் மோசே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்றார். எனவே நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து அவரோடு உடன்படிக்கை செய்து அவரோடு செய்த உடன்படிக்கையின்படி நாம் அவருக்கு பிரியமாய் அவருக்கு பயந்து வாழும்போது அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து நிச்சயம் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று ஜெபித்த நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டு நெகேமியாவோடு உடன்படிக்கை செய்து அதை நினைத்து நிறைவேற்றின கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாக்களோடும் எங்களோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையின்படி நாங்கள் நடக்கவும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவையோடு விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு வேண்டுதலோடு காத்திருக்கிறவர்களோடு செய்த உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.